சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷனோட டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். கோல்ட பொறுத்தவரை எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க சார்? நார்மலா பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே பார்த்தோம்னா, இந்த கெடுபிடிகள் நெறைய ஆயிடும். இது வந்து எல்லா இடத்துலயுமே, சிறு பட்டி தொட்டி முதல்ல இருந்து கிராமங்கள், நகரங்கள் எல்லா இடத்துலயுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கு. பறக்கும் படை ஸ்குவாட் நெறைய செக் பண்ண வரோம். அதுவும் 24x7 அப்படின்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. நைட்டு 1:30 மணிக்கு போனாலும் சரி, 5, 6 மணிக்கு போனாலும் சரி. நான் இதையே பார்த்தேன். இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி எக்மோருக்கு இங்கேருந்து காலையில ஒரு 4:30 மணிக்கு ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நான் போனேன். போகிறப்பயே பார்த்தா ஒரு 3 இடத்துல வழியில பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு ஸ்குவாட் அங்கங்க நிப்பாட்டி சோதனை பண்றாங்க. இது எந்த மாரி அப்படின்னா, ரூ. 50,000 மேல அவங்கள்ட்ட பார்த்துட்டாங்க அப்படின்னா, அத வந்து பறிமுதல் செய்து, சார்நிலை கருவூலம் இருக்கு இல்லையா? அந்த கருவூலத்தில கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நாம அதற்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட்டா கொண்டு போய் காமிச்சுட்டு, அத ஒரு 2, 3 நாள்ல இருந்தாலும் மன உளைச்சல் தான் வைங்களேன், போய் குடுத்துட்டு எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் ரூ. 10,00,000 மேல அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா சீஸ் பண்ணி, அதை இன்கம் டேக்ஸில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அது பெரிய ப்ராசஸ்ங்க. அந்த மாதிரி போயாச்சு அப்படின்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் தான் உங்களால் அந்த பணத்தை திரும்ப பெற முடியும். அது பெரிய சஃபராகும். அதனால் எங்கேருந்து எங்கே போனாலும் வந்தாலும் டாக்குமெண்ட்டை கிளியராக எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயம். அதற்கு உண்டான ஆவணங்கள் இப்போ பேங்க்லேயே ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பேங்க் பாஸ்புக்கு, அந்த ட்ராப் பண்ணுறதுக்காக செலான் பண்ணியிருப்பீங்க, இல்லை செக்கு கொடுத்துருப்பீங்க, அதெல்லாமே ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு, இப்போ அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திட்டு, அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுட்டு பண்ணுங்கள். அந்த மாதிரி உரிய ஆவணங்கள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அவங்க என்னென்ன உரிய ஆவணங்கள்ன்றதை இன்னும் தெளிவாக எதுவுமே சொல்லலை. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நாம தான் ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே சார். எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம் வந்து ஒரு பர்சன் எவ்வளோ கோல்டு சார் கேரி பண்ண முடியும்? இல்லை, அது மதிப்பு, அதாவது ரூ. 50,000 மதிப்பும் கோல்டு பொறுத்த வரைக்கும் ரூ. 10,00,000 மேலே இருந்துச்சுனாலே, வெறும் தங்கமாக இருந்தாலே அதை பிடிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய உடைமைகள் இருந்தாலே, அதில் பையில் பர்ஸில் கொண்டு போகிறத விட, அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு, அதாவது செயினாக இருந்துச்சு, ஆரமாக இருந்துச்சு, வளையலாக இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க. ஒரு கவரில் எடுத்து வச்சு அதை பேக்கில் வைக்காதீங்க. அது நாளைக்கு ஒரு கேள்விக்குறியாகும். அதனால் நீங்கள் அதை வந்து அணிவித்து கொண்டு போகிறது நல்ல ஒரு விஷயம். அதுக்கு ஒரு சின்ன எளிமையானது. இல்லை இவ்வளோ தான், இவ்வளோ கொண்டு போகலாம், இவ்வளோ கொண்டு போகக்கூடாது அப்படின்ற எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இந்த 50,000 மதிப்புள்ளக்கு மேலே இருந்துச்சு, நீங்கள் பேக்கில் வச்சுருக்கீங்க, அவங்க சோதனை பண்ணும்போதுனால அவங்களுக்கு சந்தேகம் வரும்பொழுது அதை வந்து பிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இப்போ வந்து கல்யாண சீசன் வேற வந்துருச்சு சார். நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு, இப்போ ஒரு தாலி செயினா இருக்கட்டும், இல்லை நகையாவே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எப்படி சார் வந்து பிளான் பண்ணலாம்? அது நல்ல அருமையான கேள்வி. ஏன்னா இப்போ சீசன் கல்யாணத்துக்காக ஏற்கனவே கோல்டு ரேட்டில் வாங்கலாமா வேணாமான்னு இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் மக்கள் பணத்தை இங்கேருந்து அங்கேருந்து கொண்டு போகல, கவலையே படாதீங்க. அதுக்கெல்லாம் எந்த வித சிறிதும் கவலையப்படதில்லை. என்ன ஒன்று நீங்கள் மேக்ஸிமம் கேஷ் அவாய்ட் பண்ணுங்கள். கேஷ் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த டெபிட் கார்டு மூலம் பரிவர்த்தனை பண்ணுங்கள். ஜிபே மூலியமாக பரிவர்த்தனை பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரேடு அது மூலிமா பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு கடையில் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ராசியான சென்டிமெண்ட் கடைகள் இருக்கும். அங்கே தான் திருமாங்கல்யம் வாங்க போகிறேன், ஆரம், மற்ற எல்லா பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, முதல்ல ஒரு 5-6 பேர் போனீங்க அப்படின்னா, பணமாக கொண்டு போனீங்கன்னா, மேக்ஸிமம் 6 பேர் போனீங்கன்னா மொத்தம் ரூ. 3,00,000 வருதுன்னா, ரூ. 3,00,000 ஒட்டுக்க வைக்காதீங்க. ஸ்ப்ளிட் பண்ணி 50,000 ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துருங்க. 49,000 40, அந்த மாதிரி. அது ஒரு வழி, நல்ல வழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே நகை ஒரு 10 சவரன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரூபா பார்க்குறப்போ ஒரு ₹1,50,000 ஆயிடுது. அப்போ 10 சவரனும் ₹15,00,000 ஆயிடுது. 15,00,000 மொத்தமாக கொண்டு போனாலும் பிரச்சனை, நகை. அதனால் முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறப்பயே அதற்கு தான் சொன்னேன், டெபிட் கார்டு பரிவர்த்தனை, இல்லை ஜிபே பரிவர்த்தனை, ஆன்லைனில் அந்த கடையோடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் வாங்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் 24 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் கூட 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் பண பரிவர்த்தனை பண்ண முடியும். அதனால் நாளே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு செலெக்ஷன்லாம் பண்ணி பொருள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இமீடியட்டாக உங்களுக்கு அந்த ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வசதிகள் தெரியும்னா, அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு அதற்கு உண்டான பில்லை கேட்டு வாங்கிட்டு, ஏன்னா அந்த நகையை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ கூட பிரச்சனை வரலாம். அதனால் பில்லு கண்டிப்பாக வேணும். அந்த பில்லை கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சேஃபான ஒரு விஷயம். சப்போஸ் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆர்டிஜிஎஸ் பண்ண தெரியாது, என்இஎஃப்டி பண்ண தெரியாது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, உங்கள் செக் புக் எடுத்துகிட்டே போங்க கடைக்கு. முதல்ல எல்லாம் பார்த்துக்குங்க பொருளை. செக் புக் இருந்து ஒரு லீஃப் எடுத்து செக்கை கொடுத்துருங்க.
அவங்கள்ட்ட இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டீங்களா, சார் இது பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் ஒரே நாளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அவங்க அதை எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் போய் பில்லோட பொருளை வாங்கிட்டு வரலாம். இல்லை எனக்கு செக் புக்கு இல்லை நான் வந்து இதெல்லாம் டைம் உடனே எடுக்கணும், செக் புக்குனா கூட 1 டே டைம் ஆகிடுது கோல்டு குரு, இன்றைக்கே நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? முதல்ல போங்க, காலையிலே போய் செலெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா, அடுத்து ஒரு 1/2 hour உங்களுடைய வங்கிக்கு எந்த வங்கி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வங்கிக்கு உங்களுடைய செக் புக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்தே உங்களுடைய கடைக்காரருடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல் டீட்டெயில் அக்கௌண்ட் டீட்டெயில் வாங்கிட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நேராக வந்துட்டு உங்கள் பொருளெல்லாம் வாங்கிட்டு பில்லோட கொண்டு போகலாம். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம். சார் இது ஓகே சார். ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் கோல்ட்னா அது எப்படி சார் ப்ரூவ் பண்ண முடியும்? லைக் இப்போ வந்து என் பாட்டியோட நகை நான் கொண்டு போறேன்னா அது எப்படி சார் பில் எதுவுமே இருக்காது, அது எப்படி சார் நான் ப்ரூவ் பண்றது அவங்களுக்கு? இது ஒரு சிறப்பான கேள்விதான். இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இப்போ கூட வழி இருக்குது. அதை வந்து நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, கோல்டு வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வருமான வரித்துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவ்டு வேல்யூவர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் என்னுடையதா அப்படின்னு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஃபார்ம் 08A அப்படின்ற டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதை வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் அங்கே வாங்கிக்கலாம். அது வாங்கியாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அதில் வெயிட் போட்டு பரிசோதனை பண்ணி இது இவ்வளோ வெயிட் இருக்குது எல்லாமே செக் பண்ணி ஒவ்வொன்றுத்தையுமா வேல்யூ தனித்தனியாக போட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாலே உங்களுடைய தானே. அது வந்து பல்வேறு விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மாதிரி அப்படின்னா இது தேர்தல் நேரத்துக்கு மட்டும் கிடையாது, முக்கியமாக இப்போதைக்கு தேர்தல் நேரத்துக்கு நம்மளுடைய ஜுவல்ஸை இப்போ சப்போஸ் நம்ம சென்னையில் இருக்கோம், மும்பை கொண்டு போகிறோம், அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா கூட அந்த டிரான்சிட்டுக்கு கூட இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்களா அதுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு. ரெண்டாவது, உங்களுடைய இன்கம் டேக்ஸுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலே இப்போலாம் ஆடிட்டர் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்னு. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம், உங்களுடைய ஜுவல்ஸை இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது விஷயம், நாம் நம்மளுடைய ஜுவல்ஸை திடீர்னு ஒரு எமர்ஜென்சி பீரியட் வருது அப்படின்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வைத்துட்டு பணம் வாங்குகிறோம் அவசர தேவைக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்கணும். ஏன்னா அந்த பொருள் உங்களுக்கு தானா அப்படின்றதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அதுக்கு உண்டான விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் அப்போஸ் பண்ணனால அது கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆனால் பிற்காலத்தில் அது வரும். அதனால் அந்த கணக்கெடுப்பு வரனால கோல்டு மானிட்டைசேஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கு எல்லாமே இந்த சர்டிஃபிகேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ஒரு சாக்கா வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பா சார். சார் இது நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஓகே சார். இன்கேஸ் இப்போ நகைக்கடை மாதிரி பிசினஸ் அப்படி இல்லைன்னா நார்மல் பிசினஸ் பண்றவங்க நிறைய கேஷ் வந்து டெய்லி ஹேண்டில் பண்ணுவாங்க சார், அவங்க எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் சார்? 2 விஷயம் இருக்குது. அந்த நகைக்கடைக்காரவங்க கேஷ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்க இங்கேருந்து கேஷ் கட்ட அனுப்புகிறாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு டிக்ளரேஷன் போட்டு பேங்க்குடைய செலானில் முதல்ல ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டாக எவ்வளோ டினாமினேஷனோட ஃபில் பண்ணி இந்த அமௌண்ட்டையும் வச்சுக்கிட்டு எந்த பேங்க்குக்கு போகிறாங்க அப்படின்ட்டு ட்ராவலிங் வவுச்சர், உங்களுடைய கடை எங்கே இருக்குது, அதுலேருந்து அந்த பேங்க் எங்கே இருக்குது, அந்த பேங்க் பேரை போட்டு ஒரு ட்ராவலிங் வவுச்சர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்போது என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் நம்ம கடை வந்து வலசரவாக்கத்தில் இருக்குது, பேங்க்கு விருகம்பாக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த வலசரவாக்கத்துலேருந்து விருகம்பாக்கம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லி ரூட்டை போட்டுட்டு என்ன வண்டியில் போகிறீங்க, யார் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த கிளியராக எழுதி கொண்டு போயிட்டீங்கன்னா இன்பிட்வீனில் போகிறப்போ அது செல்லுபடியாகும். நீங்கள் வலசரவாக்கத்தில் இருந்துட்டு விருகம்பாக்கத்துக்கு பதில் திடீர்னு போரூர் வழியாக இந்த பணத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொஸ்டின் வரும், அதுலேயே நம்ம மாட்டிப்போம். அதனால் அதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து செயல்படணும். ரெண்டாவது விஷயம், அந்த நகைக்கடைக்காரரே தன்னுடைய நகைகளை இன்னொரு பிரான்ச்சுக்கு அனுப்புறதுக்கோ இல்லை அது ரிப்பேருக்கு அனுப்புறதுக்கோ இல்லை HUID போடுறதுக்காக ஹால்மார்க் போடுறதுக்காக அனுப்புறதுக்கோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போயிட்டு வர்றதுக்காகவோ அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நிறுவனம் எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்துடைய GST பில் காப்பி எடுத்து ஒன்று வச்சுக்கணும். ரெண்டாவது ட்ராவலிங் வவுச்சர். அந்த ட்ராவலிங் வவுச்சரில் என்னென்னா யார் கொண்டு போகிறா, எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க, என்ன வண்டியில் கொண்டு போகிறாங்க, எவ்வளோ எடை மதிப்புள்ள பொருள் கொண்டு போகிறாங்க, என்ன தேதியில் கொண்டு போகிறாங்க, அது என்ன பர்பஸ்க்காக கொண்டு போகிறாங்க, எல்லா டீட்டெயிலுமே அது இருக்கும். ட்ராவலிங் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று வைக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த யார் கொண்டு போகிறாரோ அவருக்கு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்கணும். அதனுடைய எம்ப்ளாயியை கொண்டு போகிறாரு, சேல்ஸ்மேன் கொண்டு போகிறாரு, இல்லை மேனேஜர் கொண்டு போகிறாரு, இல்லை பார்ட்னரே கொண்டு போகிறாரு அப்படின்னா அந்த நிறுவனத்திலேருந்து ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர். அதுக்கப்புறம் அந்த யார் கொண்டு போகிறாரோ அவருடைய ஆதார் கார்டு
ஒரு காப்பி எடுத்து அதோட அட்டாச் பண்ணணும். இதுக்கப்புறம் ஹால்மார்க் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல ரெக்வஸ்ட் அனுப்பணும். நம்மளுடைய மெயில் ஐடியிலேருந்து உங்கள் நிறுவனம் அந்த எந்த ஜுவல்லரியோ அதுலேருந்து எந்த பரிசோதனை நிலையமோ அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி அதனுடைய காப்பி அதுலேயே வந்துடும் எந்தெந்த பொருள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ அந்த காப்பியும் இதோட அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் சில பொருள்லாம் வந்து ரிப்பேருக்கு போயிட்டு இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போயிட்டு இல்லை அங்கேருந்து கொடுத்த ஐட்டத்தை வாங்கிட்டு வரணும். அப்போது இஷ்யூ வவுச்சர் இல்லாட்டி ரெசிப்ட் வவுச்சர் அதை க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. இந்த மாதிரி 5-6 டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக இந்த கொண்டு போகிற வெயிட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். அதுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கொண்டு போகிற பொருள் வந்து 200 கிராம் இருக்குது, இதில் நீங்கள் 300 கிராம் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு சந்தேகத்துக்கு உண்டாகணும். அதனால் எவ்வளோ வெயிட் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அதனுடைய டாக்குமெண்ட் பக்காவாக வச்சுட்டு நம்ம ஸ்டாக்கில் இருந்தானே கொண்டு போவீங்க, அந்த ஸ்டாக் ரிப்போர்ட்டோட கூட முடிஞ்சால் அது கூட அடிஷ்னலாக வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர்னால் இந்த பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச்சுக்கு போகுதுன்னா அந்த பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு ஸ்டாக் ரிப்போர்ட்டோடு போயாச்சுன்னா அவங்களுக்கு கேட்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே அதில் டக்குன்னு இருக்கும். பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அந்த அதிகாரிகள் உங்களை அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஃபுல்லாக வீடியோ கவரேஜ் பண்ணிவிட்டு இதெல்லாமே பக்கா பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இந்த டாக்குமெண்ட்ஸில் கீப்பப் பண்ணுறதுல ரொம்ப கோட்டை விட்டுட்டு பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. இதெல்லாமே நம்ம சேஃபாக பார்த்துக்கு நல்ல விஷயம். சார் அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 நாள் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு 65,000 ரூபாய் வச்சிருக்கவங்க, ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சிருக்கவங்க, நகை எடுக்க போறன்றவங்க எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி வச்சுக்கிறாங்க சார். அவங்களாம் எந்த மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் சார்? அண்ட் காமனாக பப்ளிக் கொடுக்குற ஒரு அட்வைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆடு வியாபாரி ஆடை விற்றுட்டு போகிறப்ப 62,000 ரூபா போகிறப்போ அதை பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி அடகு வச்சிருக்க நகையை மீட்டுறதுக்காக இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம அடகு வச்ச நகையை மீட்டுறதுன்னா ஆன்லைன்லேயே கூட பண்ணலாம். பணம் எடுத்துகிட்டு போய் தான் வரணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகம் போய்கிட்டு இருக்கு, உள்ளங்கையில் உலகம் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. அதனால் அவங்களோட டீட்டெயில் வாங்கிட்டு போய் உங்கள் பேங்க்கில் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. வித்தின் 10 மினிட்ஸில் போயிடும். 10 மினிட்ஸில் போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலை கொண்டு போயிட்டு செலானோட கொண்டு போய் நான் இதெல்லாம் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன், ஏன் நகையை கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃப் வந்துடும். அடகு வச்ச நகையை மீட்டருக்கு இதையும் சேர்த்து வச்சுட்டு அந்த பத்திரமா அவங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அந்த நகையோட நம்ம பணமாக எடுத்துகிட்டு போகிறப்ப தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து நாம் செய்யணும். இப்போ 2 பேர் 3 பேர் போகிறாந்தா அமௌண்ட்டை பிரித்து மொத்தமாக 1,50,000 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா கூட அதை 50,000 ஒவ்வொருத்தட்டையுமே பிரித்து எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயம். குடும்பமான வரைக்கும் பணத்தை கொண்டு போய் இப்போ சிக்கலில் மாற்றுறதை விட ஆன்லைனில் பண பரிமாற்றம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை கேட்டுட்டு நீங்கள் எந்த கடைகள் அப்படி பண்ணுறீங்களோ அவங்கள்டையும் அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு. சரி, எங்களோட கேள்விக்கெல்லாம் தெளிவாக பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.